கொஞ்சம் சாப்பாடு வைங்க, உங்க குடும்பத்தையும் அது காப்பாற்றும். அது என்ன கேடுச்சு, கொஞ்சம் தண்ணி வைமா, அதுக்கு பதிலாக மாபடிச்சு. நீங்க சொல்ற மாதிரி அந்த தெருவில் இருக்கிறவங்க மொத்த பேரும், அந்த ஊர்ல இருக்கிறவங்க மொத்த பேருமே அதுங்களுக்கு வந்து பால் சோறு எல்லாமே வைக்கிறாங்க. அவங்க யாரையும் ஒண்ணுமே பண்ணலனே வச்சுக்குவோம். வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக, அவனை கடிச்சிடுது. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ரீசெண்டா இந்த தெருநாய்கள் தெருக்கல்ல இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இதுல தெருநாய்கள் இருக்கக்கூடாதுன்றவங்க சைடு எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இந்த டாக் லவர்ஸ் ஒரு சில பேர் பேசுறாங்கல்ல, இவங்க சொல்றதுதான் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. ஏன்னா தெருநாய்கள் மனிதர்களை கடிக்கிறது, குழந்தைங்களை கடிக்கிறது, அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது, இதெல்லாம் நீங்க எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னு புரியல. உயிர்கள் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்க ஆடு மாடு கோழிகளை அடிச்சு சாப்பிடும் போதும் மரங்களை அழிக்கும் போதும் மூச்சு விட மாட்டீங்க. எதனால? இங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் பேசணும், என்கிட்ட நீங்க வாயை திறக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க வந்து கவர்மெண்ட் மொத்த நாயுமே கொல்ல போறேன்னு சொல்லல, ஒரு ஷெல்டர்ல கொண்டு போய் வைக்க போறேன்னு தான் சொல்றாங்க. அவ்வளவு நாய்க்கு தேவையான ஷெல்டர் இல்லைன்னு சொன்னா அது அவங்க பாத்துக்க போறாங்க. நாய்களை அவங்க பாத்துக்கிறேன்னு கூப்பிட்டு போகும்போது இல்ல நீங்க பாத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க மொத்த நாயை கூட்டு போயிட்டு உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கோங்க.